நீலகிரி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமாரை ஆதரித்து மேட்டுப்பாளையம் பகுதியில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மலைகளின் ராணி இப்போது குப்பைகளின் ராணியாக மாறிவிட்டதாக வேதனை தெரிவித்தார். எல்லா பிரச்சனைகளின் போதும் மக்களோடு நின்றதாக தெரிவித்த சீமான், இந்த தேர்தலில் தன்னுடன் மக்கள் நிற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதவாத சக்திகளை உள்ளே விடக்கூடாது. அதற்கு சாராய வியாபாரியை விடலாமா? சாராயம் விற்கிறவன், ஊழல் லஞ்சம் செய்யறவனை விடலாமா? உன் மலையை மணலை அள்ளி விற்கிறவனை அதிகாரத்தில் விடலாமா? அவனையும் ஒழிக்கணும், இவனையும் சேர்த்து ஒழிக்கணும். அதான் மாற்றம், அதான் புரட்சி. முன்னாடியெல்லாம் மலைகளின் ராணி என்னிருந்த உதகை நீலகிரி. இப்ப போய் பாருங்க, மலைகளின் ராணி இல்லை, குப்பைகளின் ராணி. அது அந்த இடமெல்லாம் குப்பை கொண்ட மேனியா இருக்கு, இடமா இருக்கு. எங்கா பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பைகள், எங்கா பார்த்தாலும் நெகிழி கழிவுகள். அருகில் இருக்க கேரளாவுக்கு போ, ஒரு பிளாஸ்டிக் பாத்திர காத்திட்டு இல்லை நீ போட்டு கொண்டு போயிரு, பறிச்சு மக்களை நீ அடிச்சு விரட்டிடுவான். கேரளா நம்ம ஃபாரஸ்டுக்குள்ள கேஎஃப்னு நம்ம ஃபாரஸ்ட்டை ஒன்று ஒன்றா போட்டு உள்ள வந்துக்கிட்டு இருந்தான். அங்கிருந்து வந்து குப்பையை இங்கே கொட்டிட்டு போறான். அவன் மண்ணு சுத்தமா இருக்கணும்னு மருத்துவ கழிவு, ஆடு மாட்டு கழிவு, எல்லா குப்பையும் குப்பை மேடாக வந்து கொட்டினார்கள். இவர்களுக்கு தெரியாமல் கொட்டுகிறார்களா? என்ன செய்தார்கள்? எல்லா பிரச்சனைக்கும் என் மக்களோடு நான் நின்றுஇருக்கேன். இந்த ஒரு இடத்துல, இந்த தேர்தலில் என் மக்கள் எங்களோடு நிக்கணும்னு வென்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.